கள்ளக்குறிச்சி மரண ஓலை எதிரொலி. வேலூரை கதிகலங்க வைக்கும் கள்ளச்சாராய ஆறுகள். அதிர்ந்து போன அதிகாரிகள். கள்ளக்குறிச்சிகள் மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து 55க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதையும் அதிர்ச்சிகள் உறைய வைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தின் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராய ஊழல்களை கண்டுபிடித்து அகற்றும் வேட்டையில் காவல்துறையினர் முழு மூச்சுடன் களமிறங்கியுள்ளனர். அந்த வகையில் வேலூரில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழித்து கட்டப் போவதாக கூறிய மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் நேரடியாக களத்தில் தீவிர வேட்டையை முன்னெடுத்துள்ளார். அதிரடியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டை மற்றும் கள்ளச்சாராய விவகாரங்களில் அரசு தனிக்கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை வழக்கறிஞர் அறிவராசன் பகிர்ந்து கொண்டார். இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் சுமார் ஒரு 28-30 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்போவே அரசாங்கம் துரிதப்படுத்தி அந்த மாதிரி காய்ச்சறவங்க தடுத்து நிறுத்தி அந்த குற்றவாளிகளை இரும்புக்காரம் கொண்டு அடைத்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். சரி, இப்போ திருப்பியும் கள்ளக்குறிச்சியில் ஒரு 62 பேர் இறந்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடான விஷயம். ரெண்டாவது, நமக்கு ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி தான் கள்ளச்சாராயம் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை, கள்ளச்சாராயம் இல்லவே இல்லை, சுத்தமாக மது இல்லாத ஊருன்னு தான் சொல்லின்னு இருந்தோம். பட் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நமக்கே மனவேதனையாக இருக்குது. வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தாலுகா, அல்லேரி மலைப்பகுதி, பேரணாம்பட்டு, சாதகர் மலைப்பகுதி மற்றும் ஆந்திர தமிழக எல்லைப் பகுதிகளில் நீண்ட காலங்களாகவே கள்ளச்சாராய விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகின்றது. போலீசார் எத்தனை முறை ஊழல்களை அளித்தாலும் கூட திரும்ப திரும்ப கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாக வேலூர் மாவட்டத்தின் அணைக்கட்டு மலைப்பகுதிகளான அல்லேரி மலை, ஜார்த்தன்ன கொள்ளை, நெல்லிமரத்து கொள்ளை, கூணம்பட்டி, பேரணாம்பட்டு மலைப்பகுதிகளான சாத்கர் மலைப்பகுதி, டோபிகானா பாறை, பால்சுனை, அல்லிசுனை, சவுக்கு பள்ளம், டங்கா மற்றும் கடம்பா கானாறு ஆகிய பகுதிகளில் ட்ரோன் கேமரா உதவியுடன் வேட்டையில் இறங்கியுள்ள போலீசார் 9100 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்களை கண்டுபிடித்துள்ளனர். போலீசாரின் நடவடிக்கை மற்றும் கள்ளக்குறிச்சியின் அவல நிலையை பொதுமக்கள் பார்வையில் உதயா பதிவு செய்துள்ளார். இதை நான் கள்ளக்குறிச்சியில் இந்த நடந்த சம்பவத்தை பார்த்தேன். எனக்கே மன வருத்தமும் மன அழுத்தமும் நிறைய இருக்குது. வேலூர் மாவட்டத்தையும் சுற்றி நிறைய கள்ளச்சாராயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதையும் ஒரு 62 பேர் வேலை பிடிச்சும் போலீஸுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணாங்க. ஆனால் இந்த உதவி இதோடு நிறுத்தக்கூடாது. இப்போது எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி இந்த வேலூர் மாவட்டத்தில் செயல்பட்டாக நம்ம வேலூர் மக்களையும் கள்ளக்குறிச்சி மக்கள் இல்லாத மாதிரி நம்ம வேலூர் மாவட்டத்தை நாமளே சரி பண்ணிக்கலாம் என்ற ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். 1610 லிட்டர் கள்ளச்சாராயம், 565 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 104 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிரடி சாராய வேட்டையில் 60க்கும் மேற்பட்ட சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் சாராயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்து அளித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட 5760 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளச்சாராய உற்பத்தியை கட்டுப்படுத்த அரசு நிர்வாகம் எடுத்து வரும் முயற்சிகள், சரி செய்ய வேண்டிய தவறுகள் மற்றும் சீர்படுத்த வேண்டிய நடைமுறைகள் பற்றி விரிவாக எடுத்துக் கூறுகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ லதா. இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் 62 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் மலைப்பகுதியில் இது நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒருத்தர் பிடிச்சின்னு வந்துட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது தொடர் நடவடிக்கையாக பண்ணலாம், வழக்குகளை சந்திக்கலாம், எல்லாமும் பண்ணலாம். ஆனால் அந்த குடும்பங்களில் படிச்சுன்னு இருக்கிற பிள்ளைங்க, வேலை இல்லாத இருக்கிற பெண்களோட நிலை கேள்விக்குறியாகுது. அதை அரசும் மாவட்டமும் கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை தருவது, படித்த மாணவர்களுக்கு சிறு தொழில்களை செய்ய அவங்களுக்கு பயிற்சிகளை தருவது, வாழ்க்கையில் அவங்க சுயமாக சம்பாதிப்பதற்கான ஒரு தயாரிப்பை செய்வது, மலைப்பிரதேசத்தில் இருக்கின்ற மலைவாசியாக இருப்பவர்களுக்கு அவங்க உற்பத்தி செய்த பொருட்கள், சாமை, தென்னை, வரகு, தேனு, இவை அனைத்தையும் யாரோ வாங்கின்னு போகிறதை விட அவர்களாக உற்பத்தி செய்த பொருளை அவர்களே விற்பனை கூடங்களை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் சம்பாதிப்பதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் இந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இப்போ கூட அதில் கள்ளக்குறிச்சியில் நடந்த நிகழ்வுகளில் நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. எல்லாம் சட்ட ரீதியாக கொண்டு போனாங்க. சிபிசிஐடி கிட்ட அது விட்டுருக்காங்க. ஆனால் விசாரணை என்பது மட்டுமல்ல, அவர்கள் மீதும்
சட்டப்படியான வழக்குகளை பதிவு செய்து ஒரு நியாயமான நிலையில் கொண்டு போக வேண்டும். தமிழகம் குடிபோதை இல்லா தமிழகமாக உருவாக்குவது தமிழக அரசின் கடமை. கள்ளச்சாராய ஊழல்களை முழுமையாக ஒழிப்பதுடன் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு தண்டனைக்கு பிறகு மறுவாழ்வு ஏற்படுத்தி தருவதும் அரசின் தார்மீக கடமை என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் செய்திக்குழு.